பார்க்கலாம். அனுர அரசின் அழகிய பொய்கள். முதல் விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடோ, சம்பளமோ, சொகுசு வாகனங்களோ, ஏனைய வரப்பிரசாதங்களோ வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்ப எல்லாமே வழங்கப்பட்டு தான் கொண்டிருக்கின்றது. ஆகையால தேர்தல் காலத்துல சொன்னது பொய். அதேபோல இந்தியாவுடன் இசிடிஏ உடன்படிக்கை நாட்டுக்கு ஆபத்தான ஒன்றாகும். அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னர் சொன்னார்கள். இப்ப அதையே அவர்கள் செய்யறதுக்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆனபடினால் அவர் அதையும் பொய் தான் சொல்லியிருக்கின்றார். பங்குச்சந்தை என்பது சட்டவிரோதமான அனுமதி பெற்ற சூதாட்டம் ஆடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பங்குச்சந்தை பற்றி என்னவென்றே தெரியாதவரெல்லாம் இப்போது தொழில்துறை முயற்சியாண்மை அமைச்சர். அன்று அவர் சொன்னது தெளிந்த பொய். அதேபோல் அவர் என்ன இப்போ பங்குச்சந்தை கூடினாலும் அனுரதானது காரணம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதேபோல் எங்கள் ஆட்சியில் ஒரு அரிசி கூட இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆனால் அரிசி மட்டுமல்ல, உப்பை கூட இன்றைக்கு இறக்குமதி செய்கிற அளவுக்கு வந்துட்டார்கள். அப்போ அதுவும் பொய். ரணிலின் அரசாங்கம் மேற்கொண்ட தனிநபர் வருமான வரி விடயத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இன்று அவர்களும் அதையே தான் மேற்கொள்கிறார்கள். அப்போ அதுவும் பொய். பார்பமிட், உகண்டா பணம், ஊழல்வாதிகளின் கைது, இது எல்லாமே இட்டுக்கட்டின பொய் தான். பயங்கரவாத தடைச்சத்தை இல்லாதொழிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தார்கள் ஆட்சிக்கு. ஆனால் இன்று வரைக்கும் அதை பற்றி வாயை திறக்கையில், அதுவும் பொய். மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றார்கள். ஆனால் இப்போது அதை குறைக்க முடியாது, 3 வருடங்களுக்கு பின்னர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். அப்போ அதுவும் பொய். IMFின் விதிமுறைகளை மாற்றியமைப்போம், அது மக்களுக்கு அதீத சுமை அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் சொன்னார்கள். ஆனால் இன்று வரை ரணில் செய்த அதே விதிமுறைகளை தான் பின்பற்றுகின்றார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் அப்போ பொய். அப்போது பாபமிட் கொடுத்ததையே பெரும் பாவமாக பேசியவர்கள் இப்போது குறைந்த விலையில் சாராய உற்பத்தி செய்கிற நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். பார்பமிட் லிஸ்ட்டும் பொய். படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், துறைசார் நிபுணர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களிடம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அல்லது முக்கால்வாசி பேரும் கொண்டிருக்கின்ற பட்டமும் படிப்பும் பொய் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டு வருகிறது. சிலர் பதவியும் விலகி இருக்கின்றார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்போம் என்றார்கள். ஆனால் அதிகரிக்கவில்லை. ஆசிரியர் நியமனம் கேட்டவர்களுக்கு ஆட்களை வைத்து அடித்து திரட்டி இருக்கிறார்கள், அதை போலீஸை வைத்து. அதிலும் பொய். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்தால் செலவை மிச்சம் பிடிக்கலாம் என்றார்கள். ஆனால் பாதுகாப்பு படையினர் எங்கு சேவை செய்தாலும் சம்பளம் கொடுத்துதான் ஆக வேண்டும். எனவே செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னது பொய். முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த கொண்டு வந்த சீனாவின் பாடசாலை ஆடைகளை நாங்கள் கொண்டு வந்தது போல் நன்றி சொன்னார்கள். அதிலும் சைனாவுக்கு பதிலாக தாய்வானுக்கு நன்றி சொல்லி அதையும் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கின்றார்கள். அது பிரதமர் ஹரணி மாறி சொல்லியிருந்தார். அது ஒரு பிரச்சனையான விஷயமாக அந்த நேரங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதுவரை அளவு முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம்களுக்கு எந்த சேவையும் செய்யவில்லை, அதனால்தான் முஸ்லீம்களுக்கு அமைச்சு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இறக்கிவிட்டிருந்தார்கள். அது ஒரு அப்பட்டமான பொய். முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம்களுக்கு நிறைய விஷயம் செய்திருக்கிறாங்க, அதுதான் கொடுக்கலை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் பதவி. மாகாண சபை முறைமையை நீக்குவோம் என்று சொல்லி ரில்வின் சில்வா பத்திரிகையாளரிடம் கூறிவிட்டு அடுத்த நாளே தான் அப்படி சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி மாற்றி சொன்னார். அதுவும் பச்சை பொய். முஸ்லீம்கள் தொடர்பாக விடயங்களுக்கு நான் பொறுப்பறிய இல்லை, அதுக்குரிய அமைச்சரிடம் தான் அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பிரதி அமைச்சரை கூறிவிட்டு அடுத்த நாள் தான் அப்படி கூறலை என்று சொல்லியும் ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ அதுவும் பொய். பெட்ரோலுக்கு 180 ரூபாய் கமிஷன் எடுக்கிறார்கள், நாங்கள் வந்தால் அந்த கமிஷன் 180ஐயும் குறைப்போம் என்றார்கள். ஆனால் குறைத்தது 2 ரூபாய் மட்டும்தான். அந்த கமிஷன் எங்கே செல்கிறதுன்னு சொன்னால் அப்போ அதுவும் பொய். அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையை குறைப்போம் என்றார்கள், தேங்காயை குறைக்க முடியவில்லை. அரசுக்கு 210 ரூபாயிலிருந்து 230 ரூபாய் ஆக்கி மொத்த வியாபாரிகளுக்கு 20 ரூபாய் லாபம் இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரிசி இறக்குமதிக்கு 65 ரூபாய் வரியும் விதித்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் அத்தனை விலையேற்றமும் மக்கள் மீது தான் திணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இவர் சொன்னது பொய். இப்படி எல்லா பொய்களும் மட்டும் சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் கட்சிக்கான பொய் சொல்ல போயினும் அதை தாண்டியாவே இந்த ஊடக பிம்பங்கள் இதெல்லாமே அவ சொல்கிற பொய்யை கூட 100% உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் இதை திசை திருப்புறதும், அதுக்கு மேலே அதிரடிக்கு மேலே அதிரடி, அதாவது நடக்காத ஒன்றில் மிக சின்ன விஷயம், பொதுமக்களுக்கு எந்த விதத்திலுமே சம்பந்தப்படாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அனுர அதிரடி, அனுர கிழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி போட்டு மக்களை திசை மாட்டி தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். இதெல்லாம் சேர்த்து தான் அதாவது என்ன, ஊடகத்துறையை கைகளை வச்சு கொண்டு தான் இந்த பின்னுக்கு ப்ரொபகண்டா செயற்பட்டு கொண்டிருக்குது. அவ தான் இதெல்லாம் கொடுக்குற காசுக்கு மேலால் இதெல்லாம் கூவி கொண்டிருக்கணும். வெளிநாடுகள்லேருந்து கூட கூவி கொண்டிருக்கிறாங்களான்னு சொன்னால் யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. இது வாக்கு போட்ட சிங்கள மக்களே ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் விளங்கி ஏதோ பிரச்சனை ஏதோ சரியான திசையில் இல்லை, மாறுது அப்படின்னு திசை மாறுது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில், அப்படியான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் குறிப்பாக தமிழகங்கள்லேருந்து அனுரான் அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க விடாமல் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சொன்னதை செய்யலை, மாற்றி செஞ்சாச்சு, இப்போ நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காலம் கிடக்குது, நீங்கள் கொஞ்சம் காலம் கொடுக்கணும், அது அவசரப்பட்டு கூட சொல்கிறீங்க. சொன்னதை செய்யாவிட்டால் தான் அதுக்கு பொருந்தும்.
சொன்னத மாத்தி செஞ்சா பிறகு எப்படி அதெல்லாம் பொருந்தும்? கொஞ்சம் கூட அறிவாளித்தனமா யோசிக்கிறீங்களா? இல்ல. தங்களுக்கு தனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அறிவு. அதுதான் உலகத்தின் மொத்த அறிவும் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு கருத்துக்கள இங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவாங்க இப்ப பாருங்க. சரியா? நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறோம். நிறைய வீடியோ போட்டும் இருக்கிறோம். மக்கள் நிறைய பேர் அந்த கசப்பான விஷயங்கள்னு சொல்லி சொன்னா டக்குனு அந்த வீடியோ பக்கமே வரமாட்டாங்க. அது எங்களுக்கு பார்க்கவே ஒரு சந்தோஷம் இருக்கு அதுக்குள்ள. இதில பார்த்துட்டு ஓடுறாங்களான்னு சொல்லி. அதனால ஓகே. எங்கண்ட கடமை அத சொல்ல வேண்டியது தான். ஆக இந்த யதார்த்தம் பண்றது இதுதான் விஷயம். காரணம். அன்னொரு அரசாங்கம் வந்து கற்பனையான ஒரு விடயத்த தான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டது. கற்பனைய காட்டி மக்கள் இந்த வாக்குகள வந்து வாங்கிச்சுது. ஆனால் அந்த கற்பனைய நிஜமாக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆட்சிக்கு வந்தோன. ஆனா ஆட்சி வரத்தான் அவைக்கு வந்து யதார்த்தம் விளங்குது. இல்ல இப்படியெல்லாம் செய்ய இயலாது. இங்க வேற மாரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியும். என்ன சொன்னா அதுக்கு முழுக்க அனுரவும் ஒரு சாதாரண மகன் தான். அப்ப மக்களும் ஏன் ஓட் போட்டார்கள்னு சொன்னா, அது ஒரு சாதாரண எங்கள்லேருந்து போனால் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து மக்கள் பலமன்னு நினைக்கிறார்கள். ஆனால் அது அவருக்கு ஒரு பலவீனம். காரணம் அவர் ஏற்கனவே ஒரு அரச கட்டமைப்பு உள்பக்கம் எப்படி இயங்குது, எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாது. அதனுடைய வாக்குறுதிகளை வந்து அவர் அடிச்சு விட்டார். வாக்குகளை வந்து நீங்க வாங்க போட்டீங்கள்.